நேயர்களுக்கு வணக்கம். பெருந்தொற்று பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் முகக்கவசமே நம்முடைய உயிர்கவசமாக உள்ளது. நாங்கள் தனியறையில் இருப்பதால் தற்சமயம் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நெருக்கடியான சூழ்நிலையில் மிக பெரியதாக எண்ணப்படுகிறது. வணக்கம். சத்தியம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்த அரை மணி நேரத்திற்கு இடைவேளையின்றி தொடரும் ஜெட்வேக செய்திகளை இப்போது பார்க்கலாம். முதலில் தமிழகம் மற்றும் புதுவை செய்திகளை பார்க்கலாம். சத்தியம் செய்தி எதிரொலியாக காவலர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பெருந்தொற்றால் அதிக உயிரிழப்பை சந்திக்கும் காவல்துறை நிவாரணமும் இல்லை, ஊக்கத்தொகையும் இல்லை, குமுறும் காவலர்கள் மீது கவனம் செலுத்துமா தமிழக அரசு என்ற தலைப்பில் சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சியில் காவலர்கள் உண்மை நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக பெருந்தொற்று காலத்தில் களப்பணியாற்றும் 2ஆம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வரையிலான 1.17 லட்சம் காவலர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென் சென்னையில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 250 கோடி மதிப்பீட்டில் 500 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 70 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நினைவு நூலகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி என்ற விருது உருவாக்கப்பட்டு தமிழின் இலக்கியத்திற்கு வளம் சேர்க்கும் எழுத்தாளர்கள் 3 பேருக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதை பெறுபவர்களுக்கு பாராட்டு பத்திரம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்களில் ஞானபீடம், சாகித்ய அகாடமி போன்ற தேசிய விருதுகள், மாநில இலக்கிய விருதுகள், புகழ்பெற்ற உலகளாவிய அமைப்புகளின் விருதுகளை பெற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் வசிக்கும் மாவட்டத்தில் அல்லது விரும்பும் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு மூலமாக வீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தின் நெல் உற்பத்தியினை கருத்தில் கொண்டும் விவசாய பொருட்கள் மழை வெள்ள பாதிப்பினால் சேதமடைவதை தவிர்க்க 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16,000 டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் 6 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் 54 உலர்களம் மற்றும் உலர் விப்பான்கள் ஏற்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார். திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 97.13 அடியாகவும் நீரிருப்பு 61.43 டிஎம்சியாகவும் உள்ளது. நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதாலும் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூர் அணையில் இருந்து வரும் 12ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதனால் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிக்கும் முழுமையாக சென்று சேரும் வகையில் தூர்வாரும் பணிகள் டெல்டா மாவட்டங்களில் 65.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாகவும் இதன் மூலம் அனைத்து பகுதி டெல்டா பாசன விவசாயிகளுக்கும் தேவையான அளவு தண்ணீர் கொண்டு சேர்க்க இயலும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என முதலமைச்சரின் அறிவிப்புக்கு டெல்டா விவசாயிகள் வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர். பெருந்தொற்றால் விவசாயிகளுக்கு பொருளாதார சிக்கல் இருப்பதால் உடனடியாக பயிர்க்கடன் வழங்குவதோடு விதை, உரம் உள்ளிட்டவைகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி தண்ணீரை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாக மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
நீலகிரி, கோவை, ஈரோடு, விருதுநகர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெருந்தொற்று நிவாரணமான 2000 ரூபாய் நிதியுதவியை 2வது தவணையாக வழங்கும் திட்டம் மற்றும் 14 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டங்களை முதல்வர் தொடங்கி வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கோவில் பணியாளர்களுக்கான 4000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தையும் முதல்வர் தொடங்கி வைத்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் பெருந்தொற்று நிவாரண நிதியாக 4000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதன்படி பெருந்தொற்று நிவாரண நிதியின் 2வது தவணை 2000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 14 மளிகை பொருட்களை இலவசமாக வழங்கும் திட்டத்தையும், திருக்கோவில் பணியாளர்களுக்கான 4000 ரூபாய் உதவித்தொகை, 10 கிலோ அரிசி, 15 வகை மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் போராளியின் வழியில் தொடரும் வெற்றி பயணம் என மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்டந்தோறும் 1000 மரக்கன்றுகள் வீதம் 38,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 98வது பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்டந்தோறும் 1000 மரக்கன்றுகள் வீதம் 38,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். கருணாநிதியின் நினைவிடம் அருகே மரக்கன்றை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 38 மாவட்டங்களிலும் வனத்துறை சார்பில் தலா 1000 மரக்கன்றுகள் வீதம் 38,000 மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. மேலும் 36 தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள், நிவாரண உதவிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகளை மொத்த விலைக்கு விற்பனை செய்ய வியாபாரிகளை கட்டாயப்படுத்துவதால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெருந்தொற்று பரவிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகளை விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெருந்தொற்று காலத்தில் வாகனங்கள் மூலம் காய்கறிகளை விற்பனை செய்ய அனுமதி அளித்தாலும் காய்கறிகளை மொத்த விலைக்கு விற்க அறிவுறுத்துவது இழப்பை ஏற்படுத்தும் என வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்தனர். இதனால் வியாபாரிகள் பலரும் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என கவலை தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக சென்னை மாநகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். 30 கோடி பெருந்தொற்று தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கு ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் பெருந்தொற்று 2ஆம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மாநில அரசுகள் துரிதப்படுத்தி உள்ளன. அந்த வகையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 30 லட்சம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் தனி சரக்கு விமானம் மூலம் கடந்த வாரம் ஹைதராபாத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இறக்குமதி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் அனைத்தும் தேவைப்படும் பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டன. 30 கோடி பெருந்தொற்று தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கு ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பயோலாஜிக்கல் என்ற நிறுவனத்தின் தடுப்பூசிகளை தயாரிக்க 1500 கோடியை முன்பணமாக மத்திய அரசு வழங்குகிறது. அடுத்த சில மாதங்களில் பயோலாஜிக்கல் நிறுவனத்தின் தடுப்பூசி மக்களுக்கு செலுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
ஸ்டெர்லைட் ஆலையில் நாளொன்றுக்கு 400 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உற்பத்தி செய்வதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்று கால 2வது பரவலை அடுத்து ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதன்படி ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி ஸ்டெர்லைட் ஆலையில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உற்பத்தி மையம் தொடங்கப்படுகிறது. இந்த மையத்தின் மூலம் நாளொன்றுக்கு 400 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் சபாநாயகர் பதவிக்கு போட்டி நிலவி வரும் நிலையில் பாஜக தலைவர்களும் பெங்களூருக்கு விரைந்துள்ளனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்ற நிலையில் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாததால் அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் பதவியேற்பு தாமதமாகி வருகிறது. இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே பதவி பங்கீட்டில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதால் விரைவில் அமைச்சரவை பதவியேற்கும் நிகழ்வு நடைபெறும் என பாஜக தரப்பில் கூறப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவை சந்தித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், நமச்சிவாயம், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் திடீரென பெங்களூர் சென்றுள்ளனர். புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் வழங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு புதுவை நிர்வாகிகள் அவரை சந்தித்துள்ளனர். பதவியேற்பு குறித்து நாளை அல்லது நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பயணம் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மூத்த பத்திரிகையாளர் வினோத் துவா மீது தொடரப்பட்ட தேச துரோக வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மத்திய அரசு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பற்றியும் விமர்சன பூர்வமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பத்திரிகையாளர் வினோத் துவா தெரிவித்திருந்தார். இதையடுத்து அவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கை ரத்து செய்யுமாறு பேச்சுரிமைக்கு எதிராக தம் மீது வழக்கு தொடரப்பட்டதாகவும் வினோத் துவா தரப்பில் விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து உள்நோக்கத்துடன் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதனால் கருத்துரிமையை பாதுகாப்பதற்கான சட்டப்பிரிவின் கீழ் தேச துரோக வழக்கை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. விருத்தாச்சலம் அருகே உள்ள ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியின் மூலம் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஏரியில் 2000த்திற்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். மேலும் வெயிலின் தாக்கத்தால் மீன்கள் இறந்துள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகள் மூலம் தலா 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அனல் மின் நிலையத்தில் 1, 2 மற்றும் 4வது யூனிட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 3வது யூனிட்டில் 150 மெகாவாட்டும் 5வது யூனிட்டில் 200 மெகாவாட் என மொத்தம் 350 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு எதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பெருந்தொற்று காரணமாக சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மாணவர்களின் நலனில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த வழக்கில் ஆஜரான மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் 3 வாரங்களில் அனைத்து விவகாரங்களிலும் விரைந்து முடிவு எடுக்கப்படும் என்றார். இருப்பினும் சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக குறைந்தபட்சம் 2 வாரங்களில் அனைத்து முடிவுகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுகள் மாநில பாடத்திட்ட +2 தேர்வுகளை ரத்து செய்யும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டியாய் அமையும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாளை ஒட்டி திருப்போரூரில் 2000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறுசேரி சிப்காட் தொழில் வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் வனத்துறை சார்பில் 2000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மரக்கன்றை நட்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி மரக்கன்றுகளை நட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஜிஆர்பி நெய் நிறுவனத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஜிஆர்பி டெய்ரி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் பாலசுப்ரமணியன் காசோலையை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், பெரியசாமி, ராமச்சந்திரன், சக்கரபாணி மற்றும் ஜிஆர்பி நிறுவனத்தின் இயக்குநர் பாலா கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர். பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு ஏராளமானோர் நிதியுதவி வழங்கி வரும் நிலையில் ஜிஆர்பி நெய் நிறுவனத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் காசோலை இன்று வழங்கப்பட்டது. அடுத்ததாக சத்தியம் எக்ஸ்பிரஸ் செய்திகளில் தேசிய செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ் 7 ஆண்டுகள் மட்டுமே செல்லும் என்ற விதிமுறையை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லும் என்றும் இந்த புதிய விதிமுறையானது 2011ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பொருந்தும் எனவும் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். மேலும் காலாவதியான சான்றிதழ்களை புதுப்பிக்கும் பணிகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் அதிகளவு மழைப்பொழிவை தரக்கூடிய தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியது. தென்மேற்கு பருவக்காற்று கடந்த மே மாதம் 21ஆம் தேதி வீச தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மே 31ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்த தேதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கவில்லை. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை காலதாமதமாக கேரளாவில் இன்று தொடங்கியுள்ளது. செப்டம்பர் மாதம் வரையில் நீட்டிக்கும் தென்மேற்கு பருவமழையால் நடப்பாண்டில் நாடு முழுவதும் வழக்கமான அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தென் மாநிலங்களில் மழை அளவு 93% முதல் 107% வரை இருக்கக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கு பெருந்தொற்று தடுப்பூசியை மத்திய அரசே கொள்முதல் செய்து வழங்குமாறு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா முழுவதும் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி கட்ட தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாநில அரசுகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் நேரடியாக தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கையால் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும், எனவே மத்திய அரசை நேரடியாக கொள்முதல் செய்து வழங்குமாறும் ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் ஒருமித்த முடிவு எடுக்குமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவில் தினசரி பெருந்தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,34,154 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,84,41,986 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,11,499 பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர் என்றும் 17,13,413 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,887 பேர் பெருந்தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் என்றும் இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 3,37,989 அதிகரித்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது.
இந்தியாவில் கண்டறியப்பட்ட டெல்டா வகை பெருந்தொற்று அச்சுறுத்தலாக உள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. முதல் முறையாக இந்தியாவில் கண்டறியப்பட்ட 3 வகையான பெருந்தொற்றுகளில் டெல்டா வகை தொற்று கவலை அளிக்கும் வகையில் தீவிரமாக இருக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் வேகமாக பரவும் வகையாக டெல்டா வகை தொற்று வரையறுக்கப்பட்டுள்ளது. மற்ற இரு உருமாறிய வகைகள் குறைவான பரவல் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகைகளாக கண்டறியப்பட்டு உள்ளன. டெல்டா வகை பெருந்தொற்று இப்போது 62 நாடுகளில் பரவி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் 18 வயதான சஸ்வத் ரஞ்சன் சாஹூ என்ற இளைஞர் 3653 தீப்பெட்டி குச்சிகளை கொண்டு சைக்கிளை வடிவமைத்துள்ளார். ஓவியரான இவர் வித்தியாசமான முறையில் ஈடுபட நினைத்துள்ளார். அதன்படி 3653 தீப்பெட்டி குச்சிகளை கொண்டு 1870 ஆண்டுகளில் வலம் வந்த சைக்கிள்களின் மாதிரியை உருவாக்கியுள்ளார். இதனை வடிவமைப்பதற்கு அவருக்கு 1 வாரங்கள் ஆனதாக தெரிவித்துள்ளார். பெருந்தொற்று இல்லாத கிராமமாக மாற்றினால் 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று போட்டியை மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். இந்தியாவில் பெருந்தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் தற்போது தொற்று பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் கிராமப்புறங்களில் பெருந்தொற்று பரவலை தடுக்கும் வகையில் கிராமங்களுக்கான போட்டியை மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. இதில் பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக கையாளும் கிராமத்திற்கு முதல் பரிசாக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது பரிசாக 25 லட்சம் ரூபாயும் 3வது பரிசாக 15 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருவாய் மண்டலத்துக்கு உட்பட்ட 3 கிராம பஞ்சாயத்துகளுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியம் டிவி நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அன்பார்ந்த சத்தியம் டிவி நேயர்களை, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்தியம் நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களின் நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.